Hey lovelies, welcome back to my channel. It's another Get Ready With Me. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஜெனட்டோட பேபி க்ரீம் போட்டுக்கொள்கிறேன். இது ஒரு ட்ரிக் மாதிரி. ஏன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கோ இல்லாட்டி காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களுக்கோ இந்த பான்ஸ் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசரோடு அப்ளை பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா ஈவனாக ஸ்கின்னில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே எக்ஸ்ட்ரீமாக ட்ரையாக இருக்கும். அது கொஞ்சம் நேரம் கழித்து எக்ஸ்ட்ரீமாக ஆயிலியாக இருக்கும். ஸோ நான் இதை மிக்ஸ் பண்ணி போடுற நேரம் எனக்கு அந்த ட்ரை ஸ்கின் மேலே ஈவனாக படுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் அங்கே இங்கே ஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக பிளெண்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிரும். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பேபி க்ரீம்னு இல்லை, நீங்கள் ஃபவுண்டேஷன் ஒரு நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் மட்டும் கூட அப்ளை பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கனால நான் வந்து பேபி க்ரீம் அப்ளை பண்ணுறேன். அண்ட் பெட்டர் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து வெயிலில் வெளியே இருக்கிறது மாதிரி இருந்துச்சா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு கம்பேக்ட் பவுடரோ கம்பேஸ்ட் பவுடர் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்டோர்லேயே தான் இருப்பேன், ஏசிலே தான் இருப்பேன். ஸோ ஃபாக்யூலரோட இந்த லூஸ் பவுடர் ஷேட் நம்பர் 2 நேச்சுரல் கலர். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து 2016 யூஸ் பண்ணுறேன். இந்த பெஸ்ட் எவர், நல்ல ஷைன் கொடுக்கும். பவுடரை யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பெஸ்ட் ஃபார் மீ. உங்களுக்கு வேணுமானது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் எவ்ரிடே நான் போடுறனால நான் எப்போவுமே இந்த லூஸ் பவுடர் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து நான் ரொம்ப 2016 யூஸ் பண்ணுறேன். ஸ்கின்னுக்கு எந்த ஹார்மும் இல்லை. இதே நான் ஜெனட்டோட அண்ட் வியானோட குக்டு அண்ட் ஆல்சோ நிறைய பவுடர் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து செட்டே ஆகலை, ஆக்வர்டாக இருக்கும். ஏதோ நிறைய அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் நிறையா பவுடர் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நேச்சுரல் கலர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் வந்து ஒன்று ஃபேஸை வந்து எல்லோவாக காட்டும். ஸோ இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணி எதுவுமே செட் ஆகாமல் தான் லாஸ்ட்டாக இப்போ ஒரு 5-6 இயர்ஸாக இந்த இதுலேயே இருக்கேன்னா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஐ ஷேடோ அண்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி கொள்கிறேன். இது வந்து நார்மல் நான் முன்னே வாங்கின பிராண்டை பேரே விளங்குதில்ல, அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ எனக்கு தெரியலை அது என்னதுன்னு. ஸோ ஐ ஷேடோ அண்ட் ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணி கொள்கிறேன். ஐப்ரோவும் நான் நார்மலாக இருக்க மாதிரியே தான் ஃபில் பண்ணுவேன். ஐ ஷேடோவுமே வந்து எனக்கு நார்மலாக தான் நான் பண்ணுவேன். ஹெவியாக மேக்கப் போட்டிருக்க மாதிரி இல்லாமல் நார்மலாக ஒரு ப்ரௌனிஷான ஷேட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான திங் வந்து லிப் லைனர். உங்களோட லிப் வந்து ஸ்மாலாக இருக்குதா இல்லை டார்க்காக இருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் லிப் லைனர் யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் ப்ளம்பியாக காட்டும், கொஞ்சம் பிக் லிப்ஸ் இருக்க மாதிரி காட்டும் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பெரிய லிப்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் சட்டலான கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பீச் பிங்க் மாதிரி, கொஞ்சம் அந்த மாதிரி விவிட் பிங்க் அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள உங்களோட லிப்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இல்லாட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப டார்க்கான கலர்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆக்வர்டாக ஃபீல் ஆகும். அண்ட் ஆல்சோ அந்த லிப் கிளாஸ் ஸ்டிக் அது நிறைய பேருக்கு செட் ஆகும், ஆனால் எனக்கு செட் ஆகாது. ஏன்னா இந்த ஆல்ரெடி பிக் லிப்ஸ் அண்ட் ஆல்சோ கலர்ஸும் வந்து அப்படி தான் இருக்கும். அண்டு அது வந்து கொஞ்சம் இந்த மெட்டாகி ட்ரை ஆகுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். நான் காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ எங்கே போச்சுன்னு தெரியல, அதை காணும். அண்ட் காஜலும் அதுக்கப்புறம் ஐலைனர் அப்ளை பண்ணுறேன். நான் வந்து நார்மல் குட்டி விங் ஒன்று தான் வரைவேன். நான் இந்த ஐஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லிம்மாக ஸ்மால் லைன் ஒன்று வரைவேன். ஏன்னா எனக்கு ஹுட்டட் ஐஸ், பெரிய லைன் வரைஞ்சேன்னா எனக்கு வந்து ஐஸ் ரொம்ப கேவலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. இதுவும் எனக்கு இந்த பிராண்ட் நினைவில்லை, அழிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி மிஸ் பியூட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 500-600 ருபீஸ்க்கு நான் வாங்கினது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அக்சசரிஸ். எனக்கு அக்சசரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் மோஸ்ட்லி கோல்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். பேக்ஸ் வாங்கினாலும் பக்கில் எல்லாம் வந்து கோல்டு இருக்க மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா மற்ற கலரில் ஜுவல்லரி மோஸ்ட்லி போட மாட்டேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பர்ஃப்யூம். பஸ்ஸில் போகிறேன், ஸோ மற்றவங்க நல்லதுக்காகவும் எந்த நல்லதுக்காகவும் கட்டாயமாக பர்ஃப்யூம் அப்ளை பண்ணணும். அண்ட் சிலிக்கான் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் காம் பண்ணிட்டேன்னா ரெடி. அண்ட் ஸ்லிப்பர்ஸ், ஆஃபீஸ் பேக் எடுத்தாச்சு. அண்ட் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது நியூவாக போடுற வீடியோஸ்னால எனக்கு அவ்வளோவா எடிட்டிங்கில் நாலேஜும் இல்லை, வாய்ஸ் ரெக்கார்டிங் அந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி எடுக்கணுங்கிறது ஐடியா இல்லை. கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. என்னைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். See you. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.